எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உன்னத அனுபவம் என்னன்னா, ஆவிக்குரிய துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம். பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருக்காது. லிட்ரலா ஆண்டவரை தேடி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், வருவேன், ஒரு அதிகார பைபிள் வாசிப்பேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காது. கடந்த நாட்கள்ல ஒரு ஆசிரியரை பார்த்தேன். அவர் சொன்னார், பிரதர், நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப அலட்டிக்காமல் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆசீர்வச்சிருக்கார், பாதுகாத்துட்ருக்கார். ஆனால் சிலரை பார்க்குறேன், ஆலயத்துக்கு போகிறாங்க, கையை ஆட்டுறாங்க, காலை உதறாங்க, அப்படிங்காங்க இப்படிங்காங்க, மார்பிள் அடிக்காங்க, என்னெல்லாமோ சொல்லி போராடி ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விட நான் உலக பிரகாரமாக நல்லா இருக்கேன், ஆசீர்வாதமாக இருக்கேன். அப்போ அவங்களாம் அப்படி ஜோவனி அவங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக வந்துட்டேன். ஏன்னா வேதத்தில் வசனம் மிக திட்டமாக சொல்லுது, பன்றிக்கு முன்னாடி முத்த போடாதேன்னு. கவனிச்சு பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறவங்களுக்கு நம்ம உலக பிரகாரமாக நல்லா இருக்கோம், நல்ல வேலை பார்த்தோம், ரிட்டையர்ட் ஆகிட்டோம், கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதான் தெரியும். ஆனால் உள்ளான மனிதனில் ஆவியில கலிகூறுகிற அனுபவம் அவருக்கு கிடைச்சிருக்கார். உள்ளான மனிதனில் தேவ அன்பை ருசித்து அவன் மகிழ்கிற ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் அங்க 10-11 வசனம் சொல்லுது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. 11ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் ஒரு பெரிய லிஸ்டை போட்டு இதையெல்லாம் கொண்டு வந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்ப கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுக்கேற்ற துக்கம் அடைகிற ஒரு அனுபவம் கண்டிப்பா வேணும். ஆனா உலகத்துல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற எல்லா மனிதருக்கும் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த அனுபவம் உண்டான்னு பார்த்தா கிடையாது. எவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, எவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, எவர்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த தேவனுக்கேற்ற துக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? தேவனுக்கேற்ற துக்கமானது ஒரு மனிதனுக்குள் மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. தேவனுக்கேற்ற துக்கமானது ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்தமாகுதலை கொண்டு வருகிறது. தேவனுக்கேற்ற துக்கமானது ஒரு மனிதனை நீதிமானாக மாற்றுகிறது. தேவனுக்கேற்ற துக்கமானது ஒரு மனிதனை அப்பழுக்கற்றவனாக மாற்றி தேவனுக்கு முன்பு ஒரு உத்தமனாக நிறுத்துகிறது. ஆனா தேவனுக்கேற்ற துக்கம் அடையாதவர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க உலக பிரகாரமா வீடு வாங்குறதுக்கு, காரு வாங்குறதுக்கு ஜெபிப்பாங்க, சரீர சுகத்துக்கு ஜெபிப்பாங்க, பிள்ளைகளுக்கு இப்படிதான் ஜெபிப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயத்துல உண்டாகிற மகிழ்ச்சி, துக்கம், சந்தோஷம், இந்த அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்காது. அப்போ பிரியமானவர்களை, ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த சார் சொன்னது போல ஒரு மனுஷன் கையை காலை ஆட்டி ஊன்னு சொல்லி ஜெபிக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு கிடைக்கிற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவன் தேவ சத்தத்தை கேட்பான், இல்லைன்னா தேவனால் உணர்த்தப்படுவான், அவன் இருதயத்துல உணர்வடைவான், அவனுக்குள்ள மனம் திரும்புதலுக்கேற்ற காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கும். இந்த அனுபவங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடையாத மனிதர்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்துல நடக்கிற பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த அனுபவம் இருக்குதா? ஒரு பிரசங்கத்தை கேட்கீங்க, அந்த பிரசங்கம் உங்களை நறுக்குன்னு குத்துது, உடனே உங்க மனசாட்சி சொல்லுது, ஏய் பாருப்பா, நீ இப்படி ஒருத்தரை ஏமாத்திட்டிய, நீ இந்த இடத்துல போய் சொல்லிட்டிய, நீ இன்னும் தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்காம இருக்க. உங்க மனசாட்சியை குத்தி அதை பிரசஞ்சி உணர்வடையே சொல்லி நீங்க தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது ஆமீன் ஜெபித்து மனம் திரும்பி ஒரு மேன்மையான அனுபவத்தை பெற்ற காரியங்கள் இருக்கா பாருங்க. இருந்ததுன்னா நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த அனுபவம் இருக்கும்.
இன்னைக்கு உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்த அனுபவம் இருக்கா? ஐயோ போய் சொல்லிட்டேனே, ஐயோ ஏமாத்திட்டேனே. பிரியமானவர்களே, ஒரு டைம் வள்ளியூருக்கு ஒரு ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போகிறோம். எடுத்து முடிச்சுட்டு ஒரு டீ கடையில் வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். நான் ஒரு 200 ரூபாய் கொடுக்குறேன். 200 ரூபாய் கொடுக்குறேன். என்கிட்ட 200 ரூபாய், 500 ரூபாய், 100 ரூபாய் இருக்குது. 200 ரூபாய் கொடுக்குறேன். அவர் பில்லு 160 ரூபா சொன்னார். அப்போ மீதி எவ்வளோ தரணும்? எனக்கு 40 ரூபா தரணும். ஆனால் அவர் எவ்வளோ தராருன்னா 340 ரூபா தரார். அப்போ நான் அவர்கிட்ட போய் சொல்கிறேன், பிரதர் நான் உங்கள் கையில் 200 ரூபா கொடுத்தேன், நீங்கள் எனக்கு 340 ரூபா தரீங்களே, 40 ரூபா தான் தரணும் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, பிரதர் என் கல்லாப்பட்டியில் 200 ரூபாயே இல்லை, நீங்கள் பாருங்கங்க. என் கல்லாப்பட்டியில் 200 ரூபாயே இல்லை, நீங்கள் 500 ரூபா தான் கொடுத்தீங்கங்க. நான் 200 ரூபா கொடுத்தேங்க, அவர் 500 ரூபா கொடுத்தீங்கங்க. நான் என் பர்ஸ் எடுத்து பார்க்க 200 ரூபாயே காணும். ஆனால் அவர் சொன்ன மாதிரி கல்லாப்பட்டியில் பார்த்தா கல்லாப்பட்டியிலையும் 200 ரூபாய் காணும். இப்போ எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. நம்ம 500 ரூபாயா கொடுத்தோம். என் மனசாட்சி ஏமாத்திரக்கூடாதுங்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கு. அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி அவர் கல்லாப்பட்டியில் பார்த்தா 200 ரூபாய் இல்லை, என் பர்ஸ்லேயே 200 ரூபாய் இல்லை. அது என்ன மாயன்னு புரியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நின்று, இல்லை பிரதர் நான் 200 ரூபா தான் கொடுத்தேன், நீங்கள் 40 ரூபா தாங்க. அவர் சொல்கிறார், அண்ணே நீங்கள் 500 ரூபா தான் தந்தீங்க, போங்க அப்படிங்க. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நான் சரி அப்படின்னு சமாதானத்தோடு வந்தேன். ஏன் அப்படின்னா நான் ஏமாத்தலை. 20 நிமிஷம் அவர்கிட்ட போராடி இருக்கேன். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கணும், உண்மையா இருப்பாங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா தயவு செய்து மனம் தருவாங்க. அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை அவர்களை உணர்வடைய பண்ணட்டும். உங்க கிருபை அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். உங்க கிருபை அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்க கிருபை அவர்களை மேன்மைப்படுத்தட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் தேவனுக்கேற்ற துக்கத்தை கொடுத்து அவர்களை எடுத்து நிறுத்த வேண்டுமாய் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.